அந்த காலத்துல ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரணும். ஒன்னு காமனான பப்ளிக் ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ், நியூ இயர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும். இல்ல வீட்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கும். வீட்ல ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுக்கு நம்ம காத்திருக்கணும். அது வீக்கெண்ட் வந்தா அம்மா அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பொருளை நினைச்ச உடனே நம்மளால வாங்கிட முடியும். எந்த ப்ரோக்ராமும் தேவையில்லை, எந்த ஃபங்க்ஷனும் தேவையில்லை. இன்னைக்கு போனா 4-5 ட்ரெஸ்ஸஸ் நம்மளால எடுக்க முடியும். நினைச்ச நேரத்துல ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலயோ ஆர்டர் பண்ணி என்ன வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். சோ வேல்யூ ஃபார் திங்ஸ் இல்லாம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது போல அதுக்கு அந்த பொருள் நீடிச்சு நிலைக்க கூடியதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நம்ம வாங்கின அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ அடுத்து ஒரு 1 year 2 yearsக்கு நம்ம ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுற விஷயங்கள் நம்மளுடைய ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லானதானா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய பெற்றோர் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் மாதிரி நம்ம வெளியில ஆர்டர் பண்ற திங்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ வேல்யூ ஃபார் திங்ஸ் எப்படி இல்லாம போச்சோ அதே மாதிரி வேல்யூ ஃபார் ஹியூமன் இமோஷன்ஸ், ஹியூமன் ஃபீலிங்ஸ், இதுக்குமே வேல்யூ இல்லாமே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பீப்புள் அவங்களாவே அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியல. நிறைய இட் எண்ட்ஸ் அப் இன் லாட் ஆஃப் பர்ஸ்ட் அவுட்ஸ், இமோஷனல் பர்ஸ்ட் அவுட்ஸ் ஆகிறது. அடுத்து இட் எண்ட்ஸ் அப் இன் ஒரு அன்வான்ட் ட்ராஜடி, நிறைய சூசைட்ஸ், அப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹியூமன் லைஃபுக்கே வேல்யூ இல்லைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உயிரை காக்க வேண்டிய இன்னைக்கு இருக்கிற இந்த பீப்புளே உயிரை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மர்டர்ஸ் எல்லா இடத்துலயும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எதுக்குமே வேல்யூ இல்லை. திங்ஸுக்கும் வேல்யூ இல்லை, இமோஷன்ஸுக்கும் வேல்யூ இல்லை, பீப்புளுக்கும் வேல்யூ இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கடைசி காலம் வந்துருச்சு. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சோ நம்ம கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறிகள் தான் இது.